ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12,000 ரூபாய் கடனுக்காக பாலத்திலேருந்து கடலில் குதித்து தற்கொலை பண்ணியிருக்காரு ஒரு ஆசிரியர். இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மும்பையை சேர்ந்த தானே என்பவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா இவருடைய சூழ்நிலை காரணமாக ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக ஒரு 12,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. மேலும் பார்த்திங்கன்னா அவருடைய கிராமத்துலேயும் ஒரு சிலர்கிட்ட கடன் தொகை வாங்கியிருக்காரு. அப்படி கடன் தொகை வாங்கின காரணத்தினால இந்த ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக வாங்கின கடன் லோனை கட்ட முடியல சரியாக. அப்படி கட்ட முடியாத காரணத்தினால அந்த ஆன்லைன் லோன் ஏஜெண்ட்டு இவரை டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. அதாவது டார்ச்சர்னால் இவருடைய மொபைலில் உள்ள காண்டாக்ட் நம்பர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இவருடைய புகைப்படத்தை மார்பிங் பண்ணி அனுப்பியிருக்கானுங்க. இதனால் மன உளைச்சல் அடைஞ்ச அவர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்குறாரு. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத காரணத்தினால இவர் பார்த்திங்கன்னா இவரோட காரை எடுத்துகிட்டு அடல் சேது பாலத்துலேருந்து இவருடைய காரை நிப்பாட்டி அந்த பாலத்துலேருந்து குதித்து தற்கொலை பண்ணியிருக்காரு. அங்கேருந்து சிசிடிவி கேமரா மூலமாக இது ரெக்கார்ட் ஆனதுனால அங்குள்ள டிராஃபிக் போலீஸார் மூலம் அது கண்காணிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்குள்ள உள்ளூர் மீனவர் மூலமாக அவருடைய சடலத்தை மீட்டு எடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு மாதிரி நடந்த சம்பவங்கள் நிறைய பார்த்திங்கன்னா மும்பையில் நடந்திருக்கு. மும்பையில் மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய இடங்களில் நடந்திருக்கு இந்த ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த லோன் ஆப்பை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இன்ஸ்டால் பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை விட பெரிய பிரச்சனை தான் நமக்கும் வரும். ஸோ தமிழ்நாட்டிலே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்ம சேனல்லே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத லிங்க்கை கிளிக் பண்ணி லோன் எடுக்காதீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் உள்ள தேவையில்லாத அன்னோன் லிங்க்கை கிளிக் பண்ணி லோன் தருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் 7 days லோன் ஆப் தான் அதுவுமே. அதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ தேவையில்லாத மன உளைச்சல் ஆகும். இந்த மாதிரி போன வருஷம் பார்த்திங்கன்னா மும்பையில் மட்டும் ஒரு 61 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த லோன் ஆப் நடத்திட்டு வந்த இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண அந்த 61 பேரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த லோன் ஆப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைனா நிறுவனங்கள் மூலம் தான் நடத்திட்டு வந்துட்டுருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைலாம் பண்ணுறது. ஸோ முழுக்க இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருந்ததுன்னா தற்கொலைகள் முயற்சிலாம் ஈடுபடாதீங்க. 1930 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவேர்னஸ் கேளுங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லைனா நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ பிரச்சனைகளை எப்படி மீள்றது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.